நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் KNC டைமண்ட்ஸ். கேரட் அண்ட் கேரட். அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம், ஏ ராம்நாத், ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி, டி நகர், சென்னை. அறிவியலுக்கும் ஆன்மீகத்துக்கும் தொடர்பே இல்லையா? மிக நெருங்கிய தொடர்பு. இன்றைக்கி அறிவியலில் என்னென்ன சொல்கிறோமோ அதையெல்லாம் ஆன்மீகத்தில் சொல்லியிருக்கிறாங்க. நான் ஒரு லைஃப் சயின்ஸ் டாக்டருக்கு தெரியும். பரிணாம வளர்ச்சி, மனிதன் குரங்கிலிருந்து பிறந்தான், இதை லமார்க்குங்கிற விஞ்ஞானி 17ஆம் நூற்றாண்டில் சொல்கிறார். அவர் சொன்னதை புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன், எம்பெருமான் மெய்யையின் புன்னடிகள் கண்டின்று விழுத்தேன். மாணிக்கவாசகர் 3ஆம் நூற்றாண்டில் சொல்லிட்டார். இப்போது 13 பல்கலைக்கழகங்கள் இருக்குதுன்னு சொன்னேன். 13 பல்கலைக்கழகங்களில் 8 பல்கலைக்கழகங்களுடைய துணைவேந்தர்கள் எங்கள் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் பழைய மாணவர்கள். 13ல் 8 எங்கேயுமே கிடையாது. எந்த யூனிவர்சிட்டிக்கு இந்த சிக்னிஃபிகன்ஸ் இருக்காது. ஒரு பாரத பிரதமர், பாரத குடியரசுத் தலைவர், பிரதமர் இல்லை குடியரசுத் தலைவர், தமிழக ஆளுநர், எந்த ஒரு யூனிவர்சிட்டிக்கும் அந்த ஸ்டேட்டோட கவர்னர் ஓல்டு ஸ்டூடெண்ட்டாக இருந்திருக்க மாட்டார். எங்கள் அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு PC அலெக்சாண்டர் ஓல்டு ஸ்டூடெண்ட் கவர்னர், பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா R வெங்கட்ராமன் ஓல்டு ஸ்டூடெண்ட். ஒரு பத்ம விபூஷன், 3 பத்மபூஷன், 3 பத்மஸ்ரீ, 3 சாகித்ய அகாடமி எங்களுடைய ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ். பெரியார் சொல்வார், தந்தை பெரியார் சொல்வார், அண்ணாமலை யூனிவர்சிட்டி மட்டும் இல்லைன்னா நம்ம பயலுக்கு அத்தனை பேரும் மாடு தான் மேய்ச்சிருப்பாங்கன்னு சொல்லுவார். சிந்தி வழி சீர்காத்து திறம் காத்து தென்னாடு வந்த குலமே, திருவுடைய சோழனவன் செம்மான் புகார் நகரில் திருக்கோவில் கொண்ட குலமே, வந்த வழி மறவாது வாய்மை நெறி தவறாது வாழ்வாங்கு வாழ்ந்த குலமே. கடைசி தான், வாணிபமும் மதநெறியும் வளர்ந்தோங்கி எந்நாளும் வளமாக நின்ற குலமே. இன்றைய இளைஞர்களுடைய இலக்கு அப்படின்னு நான் இந்த பட்டமளிப்பு விழாவில் எல்லாம் சொல்லுவேன். இன்றைய இளைஞர்களுடைய இலக்கு என்ன? 5 4 3 2 1. 5 இலக்கத்தில் ஊதியம், லட்சத்தில் சம்பளம் வாங்கணும். 4 சக்கர வாகனம், ஒரு கார் இருக்கணும். 3 படுக்கை அறை கொண்ட ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு, 3 பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட். 2 குழந்தைகள், 2 பிள்ளை வேணும், ஒரு ஒய்ஃப் வேணும். இது இருந்தால் இலக்கு வந்துருச்சு. 5 4 3 2 1. நன்கு உங்களுடைய அறிவாற்றலால் சிறந்து விளங்குங்கள், உலகப் புகழ் ஈட்டுங்கள். ஆனால் நீங்கள் ஆலமரமாக தழைத்து கிளைகள் வானை முட்டும்போது, விண்ணை முட்டும்போது, உங்களுடைய வேர் இங்கே செட்டிநாட்டிலே நகரத்தார் குலத்திலே ஊன்றி இருக்க வேண்டும் என்ற கருத்தை மட்டும் நிலைநிறுத்திக் கொள்ளுங்கள். துணைவேந்தர் அவர்களை, நாகப்பண்ணன் அவர்கள் அவர்களுடைய பயோடேட்டா ப்ரொஃபைலை வாசித்தார்கள். நாம் நகரத்தார் என்கின்ற வகையிலே மிக பெருமைப்படக்கூடிய வகையிலே அவர்களுக்கு என்ன ஒரு சிறப்பு என்றால், DSC என்கின்ற பட்டத்தை பெற்ற மிகப்பெரிய நகரத்தார் அவர்கள். PSCக்கே இன்னைக்கு நமக்கு தலகால் தெரியாமல் இருக்கிறோம். ஆனால் DSC H ஃபேக்டர் இண்டெக்ஸ் நிறைய சொல்லுவார்கள், அது பல்கலைக்கழகத்தில் இருக்கிறவர்களுக்கு தெரியும். ஆனால் ஒரு அறிவியல் உளவியல் சார்ந்த விஞ்ஞானி, அதுவும் நம் சமூகத்தை சார்ந்தவர். நேற்று அவர்களோடு பேசிக்கொண்டிருந்த பொழுது நிறைய விஷயங்களை தெரிந்து கொண்டோம். அதிலே ஒன்று, நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி கூட செய்ய வேண்டாம், மற்றவர்கள் சொல்லுவதை காது கொடுத்து கேளுங்கள், பாதி பிரச்சனை தீர்ந்துவிடும் என்று மிக அற்புதமாக சொன்னார்கள். இவர்களை போன்ற சான்றோர்கள் வருகிற பொழுது நம் சமுதாயமும் நம்ம தமிழ் சமுதாயமும் வளரும் என்கின்ற நம்பிக்கையிலே ஐயா கதிரேசன் அவர்களை இங்கு தலைமை உரை வழங்குமாறு அன்போடு உங்கள் சார்பில் அழைக்கிறேன். இன்றெடுத்த இப்பணியும் இனி தொடரும் எப்பணியும் நன்மணியே சண்முகனார் தன்னுடனே நீ எழுந்து
என் பணியை உன் பணியாக எடுத்தாண்டு எம்மை காக்க பொன்வயிற்று கணபதியே போற்றி என போற்றுகின்றேன். பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய மதர்குழு தலைவர் முனைவர் அருணாச்சலம் செட்டியார் அவர்களே, மதர்குழு தலைவர் அவர்களே, PN அருணாச்சலம் செட்டியார் அவர்களே, திரு சி நாகப்பன் செட்டியார் அவர்களே, திரு நாவன் அருணாச்சலம் செட்டியார் அவர்களே, திரு VN அருணாச்சலம் செட்டியார் அவர்களே, ராம முத்தியா செட்டியார் அவர்களே, மருத்துவர் திரு N கிருஷ்ணன் செட்டியார் அவர்களே, டாக்டர் V மாணிக்கவாசம் செட்டியார் அவர்களே, திரு பழ ராமநாதன் செட்டியார் அவர்களே, திரு சுப்பிரமணியன் செட்டியார் அவர்களே, என்னை இந்த விழாவிற்கு வர வேண்டும் என்று அழைப்பு கொடுத்து எனக்கு இந்த ஒரு நல்ல வாய்ப்பினை பாக்கியத்தை அளித்த புதுவையில் அருணாச்சலம் செட்டியார் அவர்களே, திரு முத்தியா செட்டியார் அவர்களே, தம்பியுடையான் படைக்கு அஞ்சான் என்று சொல்வார்கள். அதுபோல் என்னுடைய அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே பௌதிகவியல் துறை தலைவர், கோட்டையூரைச் சேர்ந்த இக்கோயிலை குலதெய்வமாக கொண்ட டாக்டர் ராக்கப்பன் அவர்களே, நகரத்தார் ஆன்றோர்களே, பெண்டிர்களே, இளைஞர்களே, அனைவருக்கும் காலை வணக்கம். நகரத்தார்களிலே பெரும்பான்மையாக ஆன்றோர்கள் அமர்ந்திருக்கின்ற அவை, நான் எப்பொழுதும் சொல்லுவேன், ஆன்றோர்கள் என்றாலே அனுபவத்தில் முதிர்ந்தவர்கள். அனுபவத்தை பற்றி கண்ணதாசன் சொல்லுவான். நீ மணி நான் ஒளி என்ற ஒரு கவிதையிலே மனிதன் ஆண்டவனை பார்த்து கேள்வி கேட்பதாக இந்த கவிதை அமைகின்றது. பிறப்பில் வருவது யாதென கேட்டேன், பிறந்து பார் என்றே சொன்னான். கற்பதில் வருவது யாதென கேட்டேன், கற்றுப்பார் என்றே பணித்தான். மனத்தில் வருவது யாதென கேட்டேன், மணந்து பார் என்றே சொன்னான். இப்படி ஒன்றொன்னா மனுஷனுக்கு ஆண்டவன் எல்லாம் செஞ்சுபார்னு சொன்ன உடனே எரிச்சல் வந்த மனுஷன், அனுபவித்தே அறிவது தான் வாழ்க்கை எனில் ஆண்டவனே நீ எதற்கு என்றேன். ஆண்டவன் சற்றே அருகில் அனுபவம் என்பதே நான் தான் என்றான். ஸோ இதுபோல் அனுபவத்தில் முதிர்ந்த ஆன்றோர்கள், அதுவும் நகரத்தாரில் அனுபவத்தில் முதிர்ந்த ஆன்றோர்கள், உங்கள் அனைவரது பொற்பாதம் தொட்டு வணங்குகின்றேன். ஏனென்றால் நகரத்தார், நான் இப்பொழுது ரொம்ப நேரம் எடுத்துக்கல, ஒரு 15 நிமிஷத்தில் 1-2 கருத்து என் மனசில், ஏன்னா எனக்கு உங்கள் அளவுக்கு வயசு இல்லை, என் மனதில் தோன்றியதை மட்டும் பகிர்ந்துக்கிறேன். இதில் திரும்ப மறுபடியும் கண்ணதாசனுக்கே வர்றாங்க. நகரத்தாருடைய சிறப்பை அவன் ஒரு கவிதையில் சொல்கிறார் கவியரசர். சிந்தி வழி சீர்காத்து திறம் காத்து தென்னாடு வந்த குலமே, திருவுடைய சோழனவன் செம்மான் புகார் நகரில் திருக்கோவில் கொண்ட குலமே, வந்த வழி மறவாது வாய்மை நெறி தவறாது வாழ்வாங்கு வாழ்ந்த குலமே. கடைசி தான், வாணிபமும் மதநெறியும் வளர்ந்தோங்கி எந்நாளும் வளமாக நின்ற குலமே. அந்த பாடலில் அவர் நிறைய சொல்லுவார். அவங்க சொன்னாங்க, அழகப்பா அண்ணாமலை, அதை அவன் சொல்கிறான், 6000 பேர்கள் கற்கின்ற கழகத்தை அண்ணாமலை நாட்டினான், அவனுடன் போட்டியிட அத்தனையும் தான் தந்து அழகப்பன் பெயர் சூட்டினான், 1000 முறை சொல்வேன் செட்டி மகன் நான் என்று அவ்வளோ பெருமையாக சொல்கிறார். அதுபோல் அந்த பாடல் நிறைய ஸ்டான்ஸா, நிறைய பத்திகள் உள்ளது. அதை முதல் பத்தி மட்டும் நான் சொன்னேன். அதில் முதல் பத்தியில் கடைசி வரி, வாணிபமும் மதநெறியும் வளர்ந்தோங்கி எந்நாளும் வளமாக நின்ற குலமே. இந்த வாணிபமும் மதநெறியும் நகரத்தார்களுக்கு 2 கண்ணு. இதில் நான் மறுமுறையும் மாற்றிச் சொல்லணும்னு சொன்னால், வாணிபம் நகரத்தார்கள் தனவைசியர்கள், ரத்ன மகுட பூபால கன தனவைசியர்கள். 2 நாள் முன்னாடி தேவகோட்டையில் கந்தசஷ்டி விழாவில் அருளடியார் அவர்கள் விளக்கம் சொன்னாங்க. ரத்ன தனவணிக மணிமகுட பூபால தனவைசியர்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அவ்வளோ சிறப்பு மிகுந்த நகரத்தார்கள் இதுநாள் வரையிலும் வாணிபத்தை பிரதானமாக கொண்டவர்கள். இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே வாணிபத்தில் இருப்பீங்க. உங்களுடைய அனுபவம், எங்கள் அப்பச்சியும் பினாங்க கடை, எங்கள் ஆத்தா
காரைக்குடியில் வீட்டில் இருந்து பிள்ளைங்களை நாங்கள் 5 பேரையும் வளர்த்தாங்க. எங்கள் அப்பச்சி வந்து பினாங்கில் 3 வருஷம் போயிட்டு 6 மாதம் இங்கே வருவாங்க. அப்பச்சி வந்து உங்களுக்கெல்லாம் தெரியுமோ தெரியாதோ தெரிஞ்சிருக்கலாம், பேங்க் ஆஃப் மெஜூரா இருக்கும்போது சேர்மன் கிருஷ்ணன் இருந்தார். கிருஷ்ணனுடைய கிளாஸ்மேட் எங்கள் அப்பச்சி ஃபஸ்ட் ரேங்க் வாங்குவா, கிருஷ்ணன் செகண்ட் ரேங்க் வாங்குவார். பட் 15-16 வயசில் எங்கள் பெரியப்பச்சி இறந்த உடனே கொண்டு வைக்கிறதுக்காக பினாங்குக்கு போயிட்டாங்க. அவங்களுக்கு அதுக்கு மேலே படிக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இல்லை. நான் வந்து படிச்சுட்டு வேலைக்கு போகும்போது எனக்கு அப்போ இருந்த சூழ்நிலை வேளாண்மை படித்தா வேலை உடனே கிடச்சிரும், எல்லா வேலையும் கிடைக்கும். பேங்க் ஆஃபீஸர் மாதம் 2500 ரூபா சம்பளம் அன்னைக்கு. நான் சொல்கிறது 1984-85. லெக்சரருக்கு 700 ரூபா சம்பளம். நான் லெக்சரருக்கு தான் போவேன்னு தேர்ந்தெடுத்து லெக்சரருக்கு சம்பளம் 3 குறைஞ்சிருந்தாலும் அதுக்கு பரவாயில்லைன்னு அதை போனேன். இதை போகும்போது எங்கள் அப்பச்சி சொல்லி அனுப்பிச்சாங்க, தம்பி நம்ம தொழில் வந்து வட்டி தொழில்ப்பா, வட்டி தொழில் வந்து கொஞ்சம் மனசுக்கு ஒவ்வாத தொழில். ஏன்னா ரொம்ப நண்பராக இருப்பார், பணம் கொடுத்துருப்போம், அவர் வந்து நொடிச்சு போவார், கஷ்டப்படுவார். அவர் நொடிச்சு போயிட்டாரே கஷ்டப்படுறாரேன்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ண முடியாது, நம்ம போய் நம்ம முதல்ல ரெக்கவர் பண்ணணும். அதனால் நீ வந்து பாடம் சொல்லிக் கொடுக்க போகிற, அதுவும் வேளாண்மை சொல்லிக் கொடுக்க போகிற, ரொம்ப நல்லா இருப்ப அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணாங்க. உங்களை போல் அந்த எங்கள் அப்பச்சியோட ஆசீர்வாதம், உங்களை போல் பெரியவர்களுடைய வாழ்த்து. இதை எதுக்கு சொல்ல வரேன்னா, வாணிபம் தான் இதுவரையிலும் முக்கியமாக இருந்தது. ஆனால் நடுவில் இடையில் ஒரு தொய்வு, நகரத்தார் சமுதாயத்துக்கே ஒரு தொய்வு ஏற்பட்டது. கொஞ்சம் வீடுகள் எல்லாம் பிரித்து வைக்கிற நிலைமை, சிக்கல் சிரமங்கள் வந்தது. ஒரு சிலர் வித்ஸ்டாண்ட் பண்ணாங்க, இறுக்கி பிடிச்சாங்க. ஆனால் இன்றைய தினம் நம்முடைய இளைய சமுதாயம், இன்றைக்கி இங்கே இளைய சமுதாயம் ரொம்ப பேர் இல்லை, நான் தேவக்கோட்டையில் பேசும்போது இருந்தாங்க, அங்கே சொன்ன கருத்தை தான் இங்கேயும் சொல்ல போகிறேன். இளைய சமுதாயம் வந்து அதாவது உலகத்தினுடைய பொருளாதார வளர்ச்சியை 3 அலகுகளாக பிரிக்கிறாங்க பொருளியல் வல்லுநர்கள். முதல் யுகம் வந்து வேளாண்மை சார்ந்த யுகம். எந்தெந்த நாடுகளெல்லாம் வேளாண்மையில் சிறந்து விளங்கிற்றோ அந்தந்த நாடுகள்லாம் வல்லரசுகள் வேளாண். நம்ம அதனால்தான் வந்து பூபால ரத்ன தனவைசிய பூபால மணிமகுட நகரத்தார். பூபாலன்னா நிலக்கிழார்கள்னு சொன்னாங்க அருளுடையார். நம்மளும் நிலக்கிழாராக இருந்தோம். வேளாண்மையில் சிறந்து விளங்கினால் நல்லா இருந்தது நாடு. அதற்கப்புறம் அடுத்த யுகம் வந்து தொழில் சார்ந்த யுகமாக இருந்தது. எந்தெந்த நாடுகள் எல்லாம் தொழில் வளர்ச்சி இண்டஸ்ட்ரீஸ் அதிகமாக இருந்ததோ அந்தந்த நாடுகள்லாம் வல்லரசுகளாக இருந்தது. ஆனால் இப்பொழுது இருக்கின்ற யுகம் அறிவு சார்ந்த யுகம், era of knowledge, era of information. இனி நம்முடைய இளைய சமுதாயம் அந்த பாதையிலே பயணிக்க தொடங்கிவிட்டது. எல்லாரும் படிச்சிருக்காங்க. இன்றைக்கி நம்ம குடும்பங்களில் அமெரிக்காவிலேயோ ஆஸ்திரேலியாவிலேயோ இங்கிலாந்துலேயோ நம்ம பிள்ளைங்க இல்லாத குடும்பம் இருக்கா? வாய்ப்பே இல்லை. எல்லார் வீட்லேயும் இருக்காங்க. அந்த பிள்ளைங்க சம்பாதிக்கிறாங்க. அவங்களுடைய வளம்தான் நம்முடைய நகரத்தார் சமுதாயத்தை இது நாள் வரையில் பொருளை மட்டுமே மதித்து அறிவை மதிக்காத நம்முடைய நகரத்தார் சமுதாயம். ஏன்னா ஒரு ஒரு ஜெர்மன் அறிஞன் சொன்னால், நம்ம நகரத்தார் கம்யூனிட்டியை பற்றி ரிசர்ச் பண்ணிட்டு சொன்னால், சவுத் இண்டியன் ஜூஸ் அப்படின்னு சொன்னோம். ஜூஸ் ஆஃப் சவுத் இந்தியா. ஜூஸ்னால் மிகச்சிறந்த அறிவாற்றல் மிக்க, உலகத்திலேயே அறிவாற்றல் மிக்க இனம். அதை பார்த்துட்டு அவன் சொன்னால், நகரத்தார்கள் வந்து தென்னிந்தியாவின் யூதர்கள். அவ்வளவு அறிவு சார்ந்த ஒரு சமுதாயத்திலிருந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய அறிவாற்றல் மிக்க தனி மனிதர்கள் உருவாகாமல் இருப்பதற்கு காரணம், இந்த சமுதாயம் பொருளுக்கு மதிப்பு கொடுத்தது, அறிவுக்கு அவ்வளவாக மதிப்பு கொடுக்கவில்லை. ஆனால் இப்பொழுது சூழ்நிலைகள் மாறிக்கொண்டிருக்கின்றன. நம்முடைய இளைய சமுதாயம் அறிவை நோக்கி ஓடுகின்றது, சரியான பாதையிலே செல்கின்றது. இனி அறிவிற்கு வரும் மதிப்பு, முக்கியத்துவம், அறிவாற்றல். ஆனால் ஒரு பாரடாக்ஸ், படித்தா சயின்ஸ் தெரிஞ்சா கடவுளும் நம்ப வேண்டாம். கடவுள் என்ன இருக்கார்? கடவுள்னு ஒருத்தர் இருக்காரா? எல்லாம் சயின்ஸ், எல்லாம் அறிவியல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நான் சொன்ன ரொம்ப காலம் முன்னாடி குன்றக்குடி ஆதீனம் பெரியவர் ஆதிநகர்த்தரை மேடையில் வச்சுட்டு
பத்திரிகையாளர்கள் கேட்டாங்க, கடவுளை நம்புபவன் முட்டாள்னு பெரியார் சொல்கிறாரே, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டாங்க. உடனே கொஞ்சம் கூட யோசிக்காமல் அடிகளார் சொன்னார், ஆமாம், கடவுளை நம்புபவன் முட்டாள்னார். எல்லாரும் பதறி போயிட்டாங்க, என்னடா அடிகளார் கடவுளை நம்புபவன் முட்டாளுங்கிறாரு அப்படி. ஒரு 10 செகண்ட் விட்டுட்டு சொன்னார் அவர், கடவுளை நம்புபவன் முட்டாள், கடவுள் நம்பப்பட வேண்டியவர் அல்ல, கடவுள் உணரப்பட வேண்டியவர். கடவுள் உணரப்பட வேண்டியவர். கடவுளை ஏன் நம்புகிற? கடவுளை அதாவது கண் இருக்குது, நம்ம கண்ணை நம்ம பார்க்க முடியுமா? நமக்கு கண் இருக்குது, நம்ம கண்ணை நம்ம பார்க்க முடியுமா? என் கண்ணை நான் பார்த்தேன்னா கண்ணாடி இருந்தால் தான் பார்க்கலாம், நம்ம கண்ணை நம்ம பார்க்க முடியாது. அதுபோல் அந்த சிலை இருக்கிறது, சிலையை மூலமாக கண்ணாடி மூலமாக கண்ணை பார்க்குற மாதிரி அந்த சிலையின் திருச்சிலையின் மூலமாக நம் இறைவனை உணர்கின்றோம். இறை நம்பிக்கை என்பது எதற்கு? மனிதனுக்கு, அதாவது இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். இந்த இதிகாசங்கள் புராணங்கள் இதெல்லாம் எடுத்துங்க. முதல்ல கந்த புராணத்தை எடுத்துக்க. கந்த புராணத்தில் சூரபத்மன் ஒரு உலகத்தில் இருந்தான், கந்தர் சுப்பிரமணியன் ஒரு உலகத்தில் அவதரித்தார். சூரபத்மனை அழித்து தர்மத்தை நிலைநாட்டினார் சுப்பிரமணிய பெருமான். இருவேறு உலகம். அடுத்ததாக வர்ற இதிகாசம் ராமாயணம். ராமாயணத்தில் ராமன் பரதகண்டத்திலே அவதரித்தான், ராவணன் இலங்கையிலே இருந்தான். ஒரே உலகம், இருவேறு நாடுகள், அரக்கன் தேவர். அதுக்கு அடுத்ததாக வர்ற இதிகாசம் மகாபாரதம். துரியோதனன் தர்மன் ஒரே குடும்பம். முதல்ல 2 உலகத்தில் இருந்தாங்க, அப்புறம் ஒரே நாட்டுக்குள்ளே வந்தாங்க, அப்புறம் ஒரே வீட்டுக்குள்ளே வந்தாங்க. இப்போ எங்கே இருக்காங்க? இப்போது அதே அசுரனும் அதே தேவனும் ஒவ்வொரு மனிதனுடைய மனதிற்குள்ளும் இருக்கின்றார்கள். வேறு வேறு உலகங்களில் இருந்தவர்கள் வேறு வேறு நாட்டிற்கு வந்தார்கள், வேறு வேறு நாட்டிலே இருந்தவர்கள் வேறு வேறு ஒரே குடும்பத்திற்குள் வந்தார்கள். இப்பொழுது ஒரு மனிதனும் பாதி மனதில் மிருகம் இருந்து ஆட்டி வைத்ததடா, மீதி மனதில் தெய்வம் இருந்து பார்த்து கொண்டதடா. நம்ம மனசுக்குள்ளே தான் இருக்கு. கடவுளோ துர்குணமோ. தீபாவளி கொண்டாடுறோம், அசுரனை அழித்து பத்மாசுரனை அழித்து கிருஷ்ணன் தீபாவளி ஏன் வெடிச்சு விளக்கு ஏற்றி கொண்டாடுறோம்னா, இருளை அகற்றி, மனதினுடைய தீய எண்ணங்கள் என்ற இருளை அகற்றி நல்ல எண்ணங்களை புகுத்த வேண்டியது. நல்ல எண்ணங்களை புகுத்தணுங்கிறதுக்கு இன்னொரு ஜென் கதை சொல்கிறேன். ஒரு ஜென் துறவி இருந்தார், தன்னுடைய சீடர்களை பயிற்றுவிக்க வந்தார். 3 சீடர்களை கூப்பிட்டார். முதல் சீடனை கூப்பிட்டு ஒரு பானையை காமிச்சார். இந்த பானைக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்து சொல்லுன்னார். பானைக்குள்ளே பார்த்தான், ஒன்றும் இல்லைன்ட்டான் அவன். 2வது ஆளும் ஒன்றும் இல்லைன்ட்டான். 3வது ஆள் வந்தான், பார்த்துட்டு, ஐயா இதுக்குள்ளே காற்று இருக்குது, ஏர் இஸ் இன்சைட். சரி வச்சுட்டு போ. திருப்பி முதல் ஆளை கூப்பிட்டார், இந்த காற்றை வெளியில் எடுக்கணும், எடுத்துக்காட்டு அப்படின்னார். அவன் பானை எடுத்து இப்படி ஆட்டினா, ஒன்றும் காற்று வெளியில் போகல. 2வது ஆள் வந்தான், பானையை தட்டுனா, காற்று வெளியில் போகல. 3வது ஆள் வந்தான், ஒரு கோழையில் தண்ணீர் எடுத்தான், நீரை எடுத்தான், பானைக்குள்ளே ஊற்றுனா, காற்று வெளியில் போயிடுச்சு. ஒரு பொருளை வெளியேற்ற வேண்டும் என்றால் இன்னொரு பொருளை உள்ளே கொண்டு வர வேண்டும். மனதினுடைய இருள் அகல வேண்டுமென்றால், தீய எண்ணங்கள் அகல வேண்டுமென்றால் நல்ல எண்ணங்கள் உள்ளே செல்ல வேண்டும். இந்த நல்ல எண்ணங்களை உள்ளே செல்வதற்குத்தான் இந்த கோயிலிலே இந்த இறை நம்பிக்கையை, இந்த ஆன்ம சிந்தனையை நாம் தூண்ட வேண்டும். எல்லா மனுஷனும் நல்லவன் தான், எல்லா மனுஷனும் கெட்டவன் தான். நான் உட்பட யாருமே விதிவிலக்கு இல்லை. ஒவ்வொரு மனதிலும் தீய எண்ணங்கள் எழும்பொழுது அதை தலையை தட்டி உட்கார வைத்து நல்ல எண்ணங்களை வளர்ப்பதற்குத்தான் ஆன்மீக சிந்தனைகள் என்றுமே ஊன்றுகோலாக இருக்கின்றன. கடவுள் மேலே பாரத்தை போட்டு, என்னை பொறுத்தவரை நான் ரொம்ப சின்னவன், உங்கள் முன்னாடி நின்று தலைமுறை ஆற்றுவதற்கெல்லாம் எனக்கு தகுதி இருக்கான்னு எனக்கு தெரியல. சின்ன வயசுலேருந்து
கோயில், தெய்வ நம்பிக்கை. எல்லாரும் எக்ஸாமுக்கு படித்தாங்கன்னா நான் கோயிலில் சாமி கும்பிடுவேன். நடராஜர் அவர் சொன்னார், திருவண்ணாமலை நினைக்க முக்தின்னு. நடராஜர் தரிசிக்க முக்தி. அதை தரிசிக்கிற பாக்கியத்தை நடராஜர் எனக்கு கொடுத்துருக்கிறார். நடராஜ பெருமானை தினம் தினம் தரிசிக்கிறேன். தினம் தினம் இல்லை, இப்போவெல்லாம் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை தரிசிக்கிறேன். அந்த நடராஜ பெருமான் ஏதாவது ஒரு கவலை. அண்ணாமலை பல்கலைக்கழகம் இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்ட மிகப்பெரிய பல்கலைக்கழகம், 15வது பல்கலைக்கழகம் இந்தியாவில், தமிழகத்தில் 2வது பல்கலைக்கழகம். இன்றைக்கி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு உயர்கல்விக்கு செலவு செய்யக்கூடிய தொகையில் மொத்தம் 13 மாநில பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன. இந்த 13 மாநில பல்கலைக்கழகங்களுக்கு ஆகுகின்ற மொத்த செலவில் பாதி செலவு அண்ணாமலை பல்கலைக்கழகத்திற்கு மட்டும். ஒரு யூனிவர்சிட்டி, பாக்கி 12 யூனிவர்சிட்டி, 6000 எம்ப்ளாயீஸ் கேம்பஸில். அழகப்பா யூனிவர்சிட்டி வந்து மேபி தே மே ஹேவ் 500-600, ஒரு 400-500 எம்ப்ளாயீஸ் இருக்கலாம். ஒரு அஃபிலியேட்டட் காலேஜஸோடு சேர்த்து ஒரு 3000-4000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கலாம். அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் கேம்பஸில் மட்டும் 20,000 ஸ்டூடெண்ட், அஃபிலியேட்டட் காலேஜஸில் 1,00,000 ஸ்டூடெண்ட், டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் 1,00,000 ஸ்டூடெண்ட். இப்போது 13 பல்கலைக்கழகங்கள் இருக்குதுன்னு சொன்னேன். 13 பல்கலைக்கழகங்களில் 8 பல்கலைக்கழகங்களுடைய துணைவேந்தர்கள் எங்கள் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் பழைய மாணவர்கள். 13ல் 8, எங்கேயுமே கிடையாது. எந்த யூனிவர்சிட்டிக்கும் இந்த சிக்னிஃபிகன்ஸ் இருக்காது. ஒரு பாரத பிரதமர், பாரத குடியரசுத் தலைவர், பிரதமர் இல்லை குடியரசுத் தலைவர், தமிழக ஆளுநர், எந்த ஒரு யூனிவர்சிட்டிக்கும் அந்த ஸ்டேட்டோட கவர்னர் வந்து ஓல்டு ஸ்டூடெண்ட்டாக இருந்திருக்க மாட்டார். எங்கள் அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு பிசி அலெக்சாண்டர் ஓல்டு ஸ்டூடெண்ட் கவர்னர், பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஆர் வெங்கட்ராமன் ஓல்டு ஸ்டூடெண்ட், ஒரு பத்ம விபூஷன், 3 பத்மபூஷன், 3 பத்மஸ்ரீ, 3 சாகித்ய அகாடமி எங்களுடைய ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ். 6000 பேர்கள் கற்கின்ற கழகத்தை அண்ணாமலை நாட்டினான். அண்ணாமலை அரசு இன்னைக்கு வந்து நித்தி ஆயோக் பிளானிங் கமிஷன் இந்தியா முழுதும் 150 மாவட்டங்கள் பிற்படுத்தப்பட்ட மாவட்டங்கள்னு சொல்கிறாங்க. அதில் தமிழகத்தில் 4, கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, நாகப்பட்டினம். இந்த 4 மாவட்டங்கள் பிற்படுத்தப்பட்ட மாவட்டங்கள்னு 2010 பெரிய பெரிய எக்கானமி எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நித்தி ஆயோக்கில் சொல்கிறாங்க. ஆனால் 90 வருஷம் முன்னாடி நம்முடைய அண்ணாமலை அரசர் அண்ணாமலை செட்டியார், நீ என்னடா 2010 சொல்கிற, நான் 1920 சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி அங்கே போய் ஒரு யூனிவர்சிட்டியை கட்டி அங்கே இருக்க ஏழை பெரியார் சொல்வார், தந்தை பெரியார் சொல்வார், அண்ணாமலை யூனிவர்சிட்டி மட்டும் இல்லைன்னா நம்ம பயலுக்கு அத்தனை பேரும் மாடு தான் மேய்ச்சிருப்பாங்கன்னு சொல்லுவார். ஒரு நகரத்தார் அண்ணாமலை அரசர், அவருடைய செட்டிநாட்டினுடைய மோட்டோ பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைவ், சேவ் அண்ட் சர்வ் அப்படின்னு. ஸ்ட்ரைவ், சேவ் அண்ட் சர்வ். ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசுங்கிறத ஸ்ட்ரைவ், சேவ், இதுதான் நம்ம நகரத்தார் எல்லோருடைய கொள்கையும். சரிங்க, ஆன்மீகம் இருக்குது. ஆன்மீகம் சொல்கிறீங்க, அறிவியல் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், நம்முடைய இளைய சமுதாயம் அறிவியலை நோக்கி பிடிநடை போடுகின்றது. ரெண்டும் வேற வேறையா? நம்பக்கூடாதா? அறிவியலுக்கும் ஆன்மீகத்துக்கும் தொடர்பே இல்லையா? மிக நெருங்கிய தொடர்பு. இன்றைக்கி அறிவியலில் என்னென்ன சொல்கிறோமோ அதையெல்லாம் ஆன்மீகத்தில் சொல்லியிருக்கிறாங்க. நான் வந்து ஒரு லைஃப் சயின்ஸ் டாக்டருக்கு தெரியும். பரிணாம வளர்ச்சி, மனிதன் குரங்கிலிருந்து பிறந்தான், இதை வந்து லமார்க்குங்கிற விஞ்ஞானி 17ஆம் நூற்றாண்டில் சொல்கிறார். அவர் சொன்னதை புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன், எம்பெருமான் மெய்யையின் புன்னடிகள் கண்டின்று விழுத்தேன். மாணிக்கவாசகர் 3ஆம் நூற்றாண்டில் சொல்லிட்டார். அதைத்தான் 17ஆம் நூற்றாண்டில் லமார்க் தியரியாக சொன்னார். இதுபோல் இன்னும் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்தல விருட்சம், ஒரு கோயிலுக்கு ஒரு மரம் உண்டு, நம்ம நகர கோயில்களுக்கும் உண்டு. ஏன் ஸ்தல விருட்சம் சொன்னாங்க?
இன்றைக்கி சயின்ஸில் பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன், மரத்தை வெட்டாத அப்படின்னு எதை சொன்னாங்களோ அன்றைக்கி அப்படியெல்லாம் சொல்லியிருந்தா புரிஞ்சிருக்காது. இந்த மரம் இந்த கோயிலில் இந்த சாமிக்கிடான்னு வெட்ட மாட்டான். அதனால தான் பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷனுக்காக தான் ஸ்தல விருட்சம்னு சொன்னாங்க. இன்னொன்று பாருங்கள், சைனாவுக்கு போனீங்கன்னா அங்கே எல்லாத்தையும் சாப்பிடுவாங்க. பாம்பு, தேழு, பூரா எதையும் விட மாட்டாங்க, எல்லாத்தையும் சாப்பிடுவாங்க. நம்ம ஊரில் மனுஷன் ஏன்னா வேட்டையாடி வந்தவன் எல்லாத்தையும் சாப்பிட்ருவாங்கிறதுக்காகத்தான் ஒரு சாமிக்கும் ஒரு வாகனம் வச்சாங்க. மயில் தொடமாட்டோம், நாய் கூட பைரவருடைய வாகனம் தொடமாட்டோம், ரிஷபம் தொடமாட்டோம், பசு தொடமாட்டோம். எந்த சாமிக்காவது ஆடு வாகனமாக இருக்கா? இல்லை, சாப்பிடுவோம். சேவல் சாப்பிட மாட்டோம், கோழி சாப்பிடுவோம். அதனால தான் ஆண்டவனுக்கு வாகனம்னு சொல்லி அதுவும் பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன். ஸோ அறிவியலும் ஆன்மீகமும் வேறு வேறு இல்லை. நிறைய கருத்துக்கள் என்னால் சொல்ல முடியும், நேரம் சுருக்கமாக இருக்கு. இப்போ இன்னொரு கருத்து நான் சொல்லுவேன். பகவத்கீதையில் ஸ்ரீகிருஷ்ணர் சொன்னார், மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன். அதைத்தான் கண்ணதாசன் சொன்னார், காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி. மார்கழி மாதத்துக்கு நான் சொல்லுவேன், ஏன்டா சயின்ஸுன்றீங்களே, சயின்ஸில் என்ன இருக்குது? நான் ஒரு க்ராப் ப்ரொடக்ஷன் சயின்டிஸ்ட். நான் சொல்லுவேன், த பெஸ்ட் சீசன் ஃபார் அ பிளான்ட் டு க்ரோ அண்ட் ஈல்ட், நெல் மணி, நமக்கு நெல் மணி தரணும்னா மார்கழி மாதத்துக்கு அப்புறம் தை மாதம். தை பிறந்தால் வழிபிறக்கும் தங்கமே தங்கம், தங்கச்சம்பா நெல் விளையும் தங்கமே தங்கம், ஆடியிலே விதச்சோம் தங்கமே தங்கம், ஐப்பசியில் களை எடுத்தோம் தங்கமே தங்கம், கார்த்திகையில் மணியாச்சி தங்கமே தங்கம், கழனி எல்லாம் பொன்னாச்சி தங்கமே தங்கம், தை பிறந்தால் வழி பிறக்கும் தங்கமே தங்கம். மார்கழி முடிஞ்சு தை, அந்த மார்கழி மாதத்தில் தான் மணி முதிரும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, இட்லி தோசைக்கு மத்தியான சாப்பாட்டுக்கு சாதத்துக்கு வர்ற அரிசி முதிரணும்னா மார்கழி மாதம் வேணும். ஏன் வேணும்? அப்போ தான் மார்கழி மாதத்தில் தான் இரவு நேர வெப்பநிலையும் பகல் நேர வெப்பநிலைக்கும் உள்ள அளவு ரொம்ப குறைவாக இருக்கும். மற்ற நேரத்தில் ஆனி மாதத்துலலாம் பார்த்திங்கன்னா பகலில் வெயில் கொளுத்தும், இரவில் வெயில், ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் குறைச்சலாக இருக்கும். டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருந்தால், இரவு நேர வெப்பநிலை குறைவாக இருந்தால் பயிரினுடைய தானிய சேமிப்பு அதிகமாகும். சயின்ஸ் இப்படி ஒன்றுலையும் அறிவியலையும் ஆன்மீகத்தையும் இணைச்சி தான் நாங்கள் என்னை பொறுத்தவரை நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். எல்லாத்தையும் இப்போ உதாரணத்துக்கு நான் நேபாள் மற்ற நாடுகளில், தமிழகத்தில் உழவர்களுடைய வருமானம் ரொம்ப குறைவாக இருக்குது. யார் இனிமேல் உழவு செய்ய போகிறா? சாப்பாடு இல்லைன்னா, ஒரு நாள் உணவை ஒளி என்றால் ஒளியாய், இரு நாள் உணவை ஏல் என்றால் ஏலாய், இடும்பை கூர் என் வயிறே உன்னோடு வாழ்வதறிதுன்னார் ஔவையார். ஒரு நாள் சாப்பிடாம இருந்து இங்கே சாமி கும்பிட முடியாது. சரி, மத்தியானம் மலர்குழு பிரமாதமான விருந்து கொடுக்க போகிறாங்க, ஒரு 2 நாளைக்கு சேர்த்து சாப்பிட்டுக்கோமானா முடியாது. ஒரு நாள் உணவை ஒளி என்றால் ஒளியாய், இரு நாள் உணவை ஏல் என்றால் ஏலாய், இடும்பை கூர் என் வயிறே உன்னோடு வாழ்வது அரிதுன்னார் ஔவையார். அப்போ அந்த உணவு உற்பத்தி மிக முக்கியம் சொல்லும்போது யார் உற்பத்தி பண்ணுவா? வருமானம் இல்லை. காவிரி கரையேறி மீன் விளையாடிய காவிரி நாடு 3 போகம் விளைஞ்சது, நல்லா எல்லாரும் சந்தோஷமாக இருந்தாங்க, கலைகள்லாம் வளர்ந்தது. ஆனால் இன்றைக்கி 3 போகம் கிடையாது. கர்நாடகாக்காரன் தனி தர மாட்டேங்கிறான், 1 போகம் தான். 1 போகம். அதுவும் நம்முடைய அக்ரிகல்ச்சர் பற்றி மகாத்மா காந்தி சொல்லுவார், இந்தியன் அக்ரிகல்ச்சர் இஸ் நாட் மாஸ் ப்ரொடக்ஷன் பட் இட் இஸ் ப்ரொடக்ஷன் பை மாசஸ் அப்படிம்பார். இந்தியன் அக்ரிகல்ச்சர் இஸ் நாட் மாஸ் ப்ரொடக்ஷன் பட் இட் இஸ் ப்ரொடக்ஷன் பை மாசஸ். ஸோ விளைச்சல் கம்மியாக இருக்குது, நிலங்கள் குறுகி ஒருத்தட்டையும் 1/2 ஏக்கர் 3/4 ஏக்கர் தான் இருக்குது. 1 ஏக்கர் நெல் விளைவிச்சான்னா அவனுக்கு வருமானம் 15,000 தாங்க வரும். 15,000 தான் ஒரு வருஷத்துக்கு. அவனுக்கு ஒரு மாதத்துக்கு எவ்வளவு? 1500 ரூபா கூட இல்லை. வெளியில் இருக்க பிச்சைக்காரனை கூட வரும். இப்போ உழவன் என்ன செய்வான்? எப்படி உழவு செய்வான்? இதுக்காக உழவர்களுடைய வருமானத்தை கூட்டணும்னு நம்முடைய பாரத பிரதமர் சொன்னதை எடுத்துக்கிட்டு நான் ஒரு திட்டம் செயல்படுத்தி அது மிக வெற்றிகரமாக எல்லா இடங்களையும் பரவி இருக்குது. அதுக்கு பேர் நெல் மீன் கோழி. ஒரே நெல் வயலில் கோழியும் வளர்த்து மீனும் வளர்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய நிறைய பேர் நம்முடைய தாய்மார்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரழிய சிறுமுகம் ஆய்பாடி செல்வச் சிறுமீர்கள் கூறுவேள் கொடுந்தொழில் நந்தகோபன் குமரன் ஏழார்ந்த கன்னி யசோதை இளம் சிங்கம் கார்மேனி சிங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறைதருவான் என்று பாரோர்புகளை பரந்தேலோர் எம்பாவாய். திருப்பாவை. இந்த திருப்பாவையில் ஒரு பாட்டில்
ஓங்கு பெருநெல்லோடு ஊடு கயல் உவப்ப அப்படின்னு. ஓங்கு பெருநெல்லோடு ஊடு கயல் உவப்ப, இதுதான் சார் ரைஸ் ஃபிஷ். நான் கொண்டு வந்த ரைஸ் ஃபிஷ் சிஸ்டம் எப்போவோ திருப்பாவையில் ஆண்டாள் சொல்லிட்டாங்க. ஓங்கு பெருநெல்லோடு ஊடு கயல் உவப்ப, அதோட கோழியையும் சேர்த்துருக்குறேன். ஸோ நம்ம எதையும் புதுசாக தேட வேண்டாம். நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய ஆன்றோர்கள் ஆன்மீக இலக்கியங்களிலே ஏகப்பட்ட அறிவியல் கருத்துக்களை சொல்லி இருக்கின்றார்கள். எனவே அறிவியலும் ஆன்மீகமும் வேறு வேறு அல்ல, இரண்டும் ஒன்றுதான். நம்முடைய ஆன்மீக இலக்கியங்களிலே அறிவியல் களஞ்சியங்கள் பொதிந்திருக்கின்றன. அவற்றையெல்லாம் திரும்ப எடுத்து அதெல்லாம் நம்ம என்ன பண்ணல, ஆவணப்படுத்தப்படலை. அவங்க சொன்னாங்க மலர்குழு நாங்கள் ஆவணப்படுத்தி இருக்கிறோம் அப்படின்னு. என்ன இல்லை, எல்லாம் சொல்லியிருக்கிறோம். எங்கேயாவது டாக்குமெண்ட் பண்ணியிருக்கோமா? வெஸ்டர்ன் வேர்ல்டுக்கு என்ன வேணும்? டாக்குமெண்ட் வேணும். அந்த டாக்குமெண்ட் நம்மள்கிட்ட இல்லை. இனி வரப்போகிற காலகட்டங்களில் கல்விங்கிறது பழைய நாலந்தா மாதிரி, தக்ஷசீலம் மாதிரி இந்தியாவின் அறிவுச்சுடராக மாறணும்னு பிரதமர் சொல்கிறாரு. நம்முடைய அரசாங்கங்கள்லாம் சொல்லுது. அப்படின்னா நம்ம ஏற்கனவே நம்முடைய பாட்டம் முப்பாட்டம் என்ன சொல்லி வச்சுருக்கிறானோ அதையெல்லாம் எடுத்து ஆவணப்படுத்தினாலே போதும். அப்படி ஆவணப்படுத்தும் பொழுது நம்பிக்கை வேண்டும், தன்னம்பிக்கை வேண்டும், பயமும் பக்தியும். அதனால்தான் பயபக்தின்னாங்க. எனக்கு மேலே ஒருத்தன் இருக்கான், நான் தப்பு செஞ்சால் தண்டிப்பான் அப்படிங்கிற பயம் பக்தியாக மாறணும். தீய செயல்கள், ஏன்னா இன்றைக்கி உலகம் மெட்டீரியலிஸ்டிக்காக. நான் ஒரே ஒரு கருத்து, growth வளர்ச்சி, ப்ராக்ரஸ் முன்னேற்றம், சக்சஸ் வெற்றி, இந்த மூன்றுக்கும் வேறுபாடு உண்டா இல்லையா? growth, success, growth, progress and success. மெட்டீரியலிஸ்டிக் என்ஹான்ஸ்மெண்ட், ஒரு பொருள் சார்ந்த மிகைத்தன்மை. 1 லட்சம் சம்பளம் வாங்கினா 2 லட்சம் சம்பளம் வாங்கினா growth. இதை சொல்லும்போது திரும்ப இன்னொன்று அடிக்கடி நான் சொல்கிறது சொல்லிடுறேன். இன்றைய இளைஞர்களுடைய இலக்கு அப்படின்னு நான் இந்த பட்டமளிப்பு விழாவில் எல்லாம் சொல்லுவேன். இன்றைய இளைஞர்களுடைய இலக்கு என்ன? 5, 4, 3, 2, 1. 5 இலக்கத்தில் ஊதியம், லட்சத்தில் சம்பளம் வாங்கணும். 4 சக்கர வாகனம், ஒரு கார் இருக்கணும். 3 படுக்கையறை கொண்ட ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு, 3 பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட். 2 குழந்தைகள், 2 பிள்ளை வேணும், ஒரு ஒய்ஃப் வேணும். இது இருந்தால் இலக்கு வந்துருச்சு. 5, 4, 3, 2, 1. அது இல்லை, அது growth இல்லை. growth வளர்ச்சி, ப்ராக்ரஸ் முன்னேற்றம். இந்த வளர்ச்சி, இந்த பொருள் சார்ந்த மிகைத்தன்மை நல்ல செயல்களால் எத்திக்ஸோடு சேர்ந்திருந்தால் அது ப்ராக்ரஸ். நியாயமான வழிமுறைகளிலே கிடைக்கக்கூடிய வளர்ச்சி முன்னேற்றமாகின்றது. எத்திக்ஸோடு சேர்ந்த growth, ப்ராக்ரஸ். சரி, எத்திக்ஸோடு சேர்ந்து growth வந்துருச்சு, ப்ராக்ரஸ் வந்துருச்சு. அதுக்கப்புறம் இஃப் தட் ப்ராக்ரஸ் இஸ் மேட் யூஸ் ஃபார் த சொசைட்டி, சமுதாயத்திற்கு பயனளிக்கக்கூடிய வகையிலே அந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் அமைந்தால் அது வெற்றி. சமுதாயத்துக்கு பயன்படுத்துறதுக்காகத்தான் ஆரம்பத்தில் அவங்க சொன்னாங்க. அண்ணாமலை பல்கலைக்கழகம் அழகப்பர் அந்த கண்ணதாசனுடைய பாடலை தயவுசெய்து எல்லாரும் படிங்க. சிந்தி வழி சீர்காத்து திறம் காத்து தென்னாடு வந்த குலமே, என்னென்னவெல்லாம் சொல்லுவார். எப்படியெல்லாம் இருக்கிறோம் நம்ம. எதில் குறைச்சல்? ஆன்மீகம், அறிவியல், கல்வி. கல்விங்கிறத முதல்ல கிறிஸ்டியன் மிஷனரிஸுக்கு அடுத்து எடுத்தது நகரத்தார் தான். ஆன்மீக பணிகளில் பிராமணர்கள் சேவை செய்வாங்க, வேளாளர்கள் சேவை செய்வாங்க. பட் பொருள் கொடை தந்து கோயில்களை நிலைநிறுத்தியது எந்தெந்த கோயில், எங்கெங்கே, காசியிலேருந்து நீங்கள் சிக்ரா, நந்தவனம், மீட்பு, காசி சத்திரம் எல்லாமே சொல்கிறோம். நம்முடைய அளவினிலே சிறிதேனும் செயலிலே பெரிதாக அறிவாய் நீ தமிழர் நிலைமேம்பர். அந்த பாடலில், அந்த கவிதையில் அவர் சொல்கிற ஒவ்வொரு வரியும் முத்தான வரிகள். அளவினிலே சிறிதேனும் செயலிலே பெரிதாக அறிவாய் நீ தமிழர் நிலைமே, தந்தவரும் அவர்தானே ஏற்றுக்கொண்டாய் சாட்சி சொல் தமிழர் நிலைமேம்பர். தமிழ்நாட்டுக்கு நகரத்தார் கொடுத்த கான்ட்ரிபியூஷன்ஸ் வேறு எந்த ஒரு இனமும் வகுப்பும் செய்யவில்லை. ஆனால் அந்த பெருமைகளை நாம் தொடர்ந்து நிலைநிறுத்த வேண்டும். அதற்கு இளைய சமுதாயம் முன்வர வேண்டும். அந்த இளைய சமுதாயத்திற்கு வழிகாட்டியாக முத்தையா அண்ணன், அருணாச்சல அண்ணன், பேராசிரியர்கள், இங்கு வந்திருக்கக்கூடிய
சிறப்பு விருந்தினர்கள், நகரத்தார் பெருமக்கள், நீங்கள் அனைவரும் துணை நின்று இனி அடுத்து இளைய சமுதாயம், நான் சொன்னேன்னு சொன்னாங்க, தேவக்கோட்டையில் சொன்னேன்னு சொன்னாங்க, நிறைய வளர்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி எல்லா குடும்பத்துலேயும் அமெரிக்காவில் இருக்காங்க, ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க, சிங்கப்பூரில் இருக்காங்க, எங்கே வேணாலும் போங்க. அந்த காலத்தில் நம்ம நகரத்தார்கள் பெண்கள் கடல் தாண்டுவதில்லை, குடும்பம் இங்கே இருந்தது. நான் சொன்ன மாதிரி எங்கள் அப்பச்சி தான் பினாங்கு போவாங்க, நாங்கள்லாம் பினாங்கே பார்த்ததில்லை, இங்கே தான் இருந்தோம். ஆனால் இன்றைக்கி பெண்களும் போகிறோம், அங்கே குழந்தைகள் பிறக்கின்றன, அங்கே குழந்தைகள் வளர்கின்றன. நல்ல வளருங்கள், நன்கு உங்களுடைய அறிவாற்றலால் சிறந்து விளங்குங்கள், உலகப் புகழ் ஈட்டுங்கள். ஆனால் நீங்கள் ஆலமரமாக தழைத்து கிளைகள் வானை முட்டும்போது, விண்ணை முட்டும்போது, உங்களுடைய வேறு இங்கே செட்டிநாட்டிலே நகரத்தார் குலத்திலே ஊன்றி இருக்க வேண்டும் என்ற கருத்தை மட்டும் நிலைநிறுத்திக் கொள்ளுங்கள். இந்த செட்டிநாட்டு மரபு, இந்த பொன்னங்கோயில், அவங்கவுங்களுடைய குலதெய்வம், நகரத்தார் வழிபாடு, கிலுக்கி போடுறது, பொங்கல் வைக்கிறது, காரைக்குடியில் முத்தாளம்மன் கோயிலுக்கு பொங்கல் வைக்கிறது, தேர் திருவிழாவுக்கு வர்றது, இதையெல்லாம் மறந்துடாதீங்க. இதெல்லாம் தொடர்ந்து வாழையடி வாழையாக, அதாவது அவர் சொல்வார், பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன், அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். தென்னை இளநீருக்குள்ளே தேங்கியுள்ள ஓட்டுக்குள்ளே தேங்காயை போது இருப்பான் ஒருவன், அவனை தெரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். முற்றும் கசந்ததென்று பற்றறுத்து வந்தவர்க்கு சுற்றமென நின்றிருப்பான் ஒருவனை, அவனை தொடர்ந்து சென்றால் அவன்தான் இறைவன். கோழிக்குள் முட்டை வைத்து முட்டைக்குள் கோழி வைத்து வாழைக்கும் கன்று வைத்தான் ஒருவன், அவனை தெரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். இறைவன் என்ற பரம்பொருள், நிச்சயமாக நாமெல்லாம் ஆன்மாக்கள் பரமாத்மாவை சென்று அடைய வேண்டியவர்கள். நல்ல வழியிலே நம்முடைய புகழை மேலும் மேலும் பெருக்கி சமுதாயத்திற்கு பயனுள்ளவர்களாக வாழ்ந்து சிறக்க வேண்டுமென்றால் இது போன்ற ஆன்மீக பணிகள் தொடர வேண்டும். நகரத்தார் ஆன்றோர்கள் இளையவர்களை வழிநடத்த வேண்டும். இந்த கருத்தினை செவ்வனே செயலாற்றி, அதாவது தியரி ப்ராக்டிஸ்னு சொல்லுவோம். நான் சொன்னதெல்லாம் தியரி, ப்ராக்டிக்கலாக காமிச்சவங்க இவங்க. கடைசியாக ஒரே ஒரு வேண்டுகோள், முக்கியமாக இதுக்கு பணியாற்றிய அவங்களெல்லாம் பின்னால் உட்கார வச்சு பெரிய பெரிய சேரை முன்னால் போட்டு அவங்களெல்லாம் மறைச்சிட்டிங்க. தயவுசெய்து இந்த பெரிய சேரை பின்னால் போடுங்க, அந்த சின்ன சேரை எங்களுக்கு முன்னாடி போடுங்க, நாங்கள் உட்காந்துக்கிறோம், அவங்க முகமெல்லாம் தெரியட்டும். அவங்க தான் செயல் வீரர்கள். அவங்களெலாம் இந்த பெரிய சேரை போட்டு மறைச்சிருக்காங்க, பின்னால் தெரியல. அதனால் என்னோட இருக்கிறவங்க கோச்சிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பெரிய சேரை பின்னால் போட்டுருங்க, சின்ன சேரை முன்னால் போடுங்க, அவங்க முகமெல்லாம் எல்லாருக்கும் தெரியட்டும். அவங்கள பார்த்து அடுத்தடுத்து எல்லோரும் இது போன்ற ஆன்மீக பணிகளிலே தொடர்ந்து நல்ல காணிக்கைகள் செலுத்த வேண்டும் என்று வேண்டி, அனைத்து தெய்வங்களது ஆசியையும், பெரியோர்களுடைய அனைத்து தெய்வங்களுடைய நல்ல அருளையும் உங்களுடைய ஆசியையும் வேண்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.